சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழல்ல வெள்ளிக்கிழமை ஸ்தம்புல்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இதுவரைக்கும் தெஹ்ரானோ அல்லது வாஷிங்டனோ இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஈரானை தாக்கணும், ஈரானுடைய பலத்தை குறைக்கணுங்கிறதுலாம் இஸ்ரேலுக்கு தான் தேவையா இருக்குது தவிர அமெரிக்காவுக்கு எந்த தேவையும் கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க நடக்கிற போராட்டங்களை நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரே தவிர தாக்குவதற்கெல்லாம் முயற்சி பண்ணல. ஆனா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தீர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மாபெரும் யுத்தம் ஒன்று நிறுத்தப்பட்டு இன்றோடு 116வது நாளிலே நாம் இருக்கிறோம். 116 நாட்கள் யுத்தமில்லாத காலகட்டம் என்று அறிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் 2 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 17 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டு 2வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு தான் முதல் தரப்பு மக்கள் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அதாவது அடுத்த தரப்புல இருந்து ஈஜிப்டில் இருந்து 50 பேர் காசாவுக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட அதே நேரத்தில் காசாவில் இருந்து ஈஜிப்டு செல்வதற்காக மருத்துவ தேவைகளுக்காக போறதுக்கு இருந்த 150 பேருக்கான அனுமதி இன்றைக்கு வழங்கப்படவில்லை. மேபி நாளைகளுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவங்க இன்னைக்கு அந்த பக்கம் இருந்து 50 பேர் வந்தால் இந்த பக்கம் இருந்து 150 பேர் போறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கனே, ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்க